சகரியா 9வது அதிகாரம் 11, 12. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. அது தாங்க கர்த்தரை எப்படி நாம் முழுமையாய் விசுவாசிக்கிறோம், எப்படி நாம் அவரை அண்டிக் கொள்ள போகிறோம், எப்படி கர்த்தருக்கு நெருக்கமாய் நாம் இருக்க போகிறோம். அதுதான் பிலிப்பியர் 1:14 அவர் சொல்லுவார், 2:14 அவர் சொல்லுவார், சுடர்களை போல பிரகாசிக்கிறோம், நாம் வீணாய் ஓடவில்லை, நம்முடைய ஓட்டம் வீணில்லை, தேவனுடைய பிள்ளையே, தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு சொல், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது, என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் தகப்பன் என்னை தன்னுடைய அன்பினாலே நிரப்பினார், அந்த அன்பினால் நிரப்பினபடியாலே நான் நம்பிக்கையுடைய சிறையிருப்பில் இருக்கிறேன், அரணாகிய தேவனுக்குள் திரும்பி வந்திருக்கிறேன், அவருடைய இரட்டிப்பான மகிழ்ச்சியை காணும்படி காத்திருக்கிறேன். இப்படி காத்திருக்கும் போது நாம் எப்படி காத்திருக்க வேண்டுமா தெரியுமா? அன்பிலே நிலைத்திருக்குமா? வீட்டாரை நேசிக்கவே முடியலையா? அவர்கள் செய்த துரோகத்தை மன்னிக்கவே முடியலையா? தேவ பிள்ளையே, தேவனுக்குள் நீ திரும்பி இருப்பது உண்மை என்றால், உன்னால் யாரை மன்னிக்க முடியவில்லையோ அவர்களை மன்னிக்கும்படி கர்த்தர் விடுகிறார். நீ செய்து பார். முதல் அடி நீ எடுத்து வைக்கும் போதுதான் கர்த்தர் மற்றதை உனக்காக செய்வேன் என்று சொல்லி உனக்கு உறுதிப்பட கூறுகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தர் காட்டுகிற அன்பு வித்தியாசமான அன்பு. மனதுக்கு ஒரு சுயநலம் வைத்துக் கொண்டே அன்பு செய்கிறோம். உன்னுடைய நல்லதுக்கு தான் சொல்றேன் என்று அம்மா பிள்ளைக்கு சொல்லுவார். சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சுயநலம் அவளுக்குள் ஒட்டி கொண்டிருக்கும். எல்லாம் உன்னுடைய முன்னேற்றத்துக்காகத்தான் சொல்றேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் சகோதரிகள் சகோதரியிடத்திலே. ஆனால் அவர்களுக்குள் ஒரு சுயநலம் ஒட்டி கொண்டிருக்கும். தேவ பிள்ளையே, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார், அதில் இருக்கிற உண்மை அன்பை பார்க்கிறார். இப்ப சொல்லுங்க, அரணாகிய தேவனுக்குள் வரும்பொழுது இருதயம் எப்படி கர்த்தருக்கு முன்னால பரிசுத்தமாயிருக்க வேண்டும், அதிகமான பரிசுத்தமாயிருக்க வேண்டும். அப்படி நாம் அன்போடு அவரை தேடிவிட்டோம் என்றால், ஆண்டவர் கொடுக்க போகிற அன்பு, அவர் கொடுக்க போகிற பரிசு, அது இரட்டிப்பான நன்மையாயிருக்க போகிறதா. அல்லேலூயா. இரட்டிப்பான மகிழ்ச்சி, இரட்டிப்பான நன்மை. இந்த நன்மை என்றைக்கு தருவாரா? அவர் இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவன் அவர் சொல்லும் பொழுது இதை பார்த்தோம் என்றால், ஆதியாகமத்திலே 15ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கிறோம். ஆபிரகாம் வருகிறார் ஆண்டவரிடத்தில். ஆண்டவர் சொல்றார், நான் தான் உன்னுடைய தேவன். அவர் சொல்றார், எனக்கு என்ன கிடைக்கும்? நானோ வயது சென்றவன், எனக்கு பிள்ளை இல்லை, என்னுடைய வேலைக்காரனுடைய பிள்ளை இங்கே இருக்கிறான், அவனை நீர் ஆசீர்வதித்து என்னுடைய வாரிசாக மாற்றும் என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கிறார்? அதை தெரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது என்பது புரியும். ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கலாம். 15வது அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் என்றால் 21வது வசனம் வாசிப்போம். இஸ்மவேல் கூட பிறக்காத நிலை. இஸ்மவேல் முதலாவது எலியேசர் வேலைக்காரனுடைய பிள்ளையை கேட்டார். அதன் பிறகு அடிமை பெண்ணுடைய பிள்ளை தன்னுடைய பிள்ளையாகுமோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த அடிமை பெண்ணின் பிள்ளை கூட பிறக்காத சூழ்நிலையிலே கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்னவென்று வாசிப்போம். ஆதியாகமம் 15:21. இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு எப்படி சொல்றாரு? கொடுத்தேன். இன்னும் இஸ்மவேல் கூட பிறக்கல, இன்னும் ஈசாக்கு பிறக்கிறதுக்கான அறிகுறி கூட இல்ல. ஆனா சொல்லுகிறார் ஆண்டவர், இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். எப்படி ஆசீர்வாதம் பார்த்தீர்களா? அவர் கொடுத்து விட்டார். யோசுவாவின் புத்தகத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது. எதிராளிகள் 5 விதமான எதிராளிகள் இருக்கிறார்கள். 10வது அதிகாரம் 5 மற்றும் 8வது வசனத்திலே வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே 5 விதமான எதிரிகள் இருந்ததை அந்த 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 8வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த கூட்டத்திலிருந்து நீங்க எப்படி வெளியே வர போறீங்கன்னு சொல்றாரு. வாசிப்போமே. அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன். 5 விதமான எதிரிகள் இருக்கிறார்கள். இவர்களை பார்த்து என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிறான் யோசுவா. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ பயப்பட வேண்டாம், அவர்களை உனக்கு ஒப்பு கொடுத்தேன்.
அவர் சொல்லிட்டார்னா அது முடிஞ்சு போச்சு. அதை ஏற்கனவே அவர் நிறைவேற்றி வைத்து விட்டார். அல்லேலூயா. இதைத்தான் புரிந்து கொண்டார்கள். யார் புரிந்து கொண்டார்? இஸ்ரவேலர்களுடைய எதிரிகள் புரிந்து கொண்டார்கள். யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் கானான் தேசத்திற்குள் இன்னும் போகவில்லை. யோர்தானை பார்த்து பயம், அதன் பிறகு எரிகோ மதிலை பார்த்து பயம். இப்படி பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அங்கே இருக்கிற ஜனங்கள், கானான் தேசத்திலே இருக்கிற ஜனங்கள், அவர்கள் என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள்? 24வது வசனத்திலே, கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுத்தார், தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று. கர்த்தர் இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் கைகளிலே இந்த தேசத்தை கொடுத்து விட்டார், நாம் எல்லோரும் சோர்ந்து போனோம். எதிராளி சொல்றான், கர்த்தர் கொடுத்துட்டாரியா? ஆனால் இவனோ பயந்து கொண்டிருக்கிறான். எரிகோ கோட்டை இருக்கிறது, யோர்தான் நதி இருக்கிறது என்று பயந்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய பிள்ளை, ஆனால் எதிரி நடுங்கிக் கொண்டிருக்கிறான். இப்பவே நாம் இந்த வசனத்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே இதுவரைக்கும் உங்களுக்கு துன்பத்தை வருவித்துக் கொண்டிருந்த எதிரி நடுங்கி அவன் சொல்லிட்டான், கர்த்தர் இவங்க ஆசீர்வதிச்சுட்டார்னு. ஆனா நீங்க அதை இன்னும் நம்பாதபடினாலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? இதெல்லாம் நிஜம்தானா? இன்று மாறுமா சூழ்நிலை, நாளை மாறுமா? நான் அன்றைக்கு போனேன் சொன்னார்களே, இன்னும் நடக்கவில்லையே என்று குழம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சத்துருவுக்கு தெரியும், ஏற்கனவே இதோ பிரச்சனையை ஆண்டவர் அங்கே மாற்றி எழுதிவிட்டார், இந்த பிள்ளைக்கு விடுதலை அவர் எழுதி வைத்து விட்டார் என்று அவனுக்கு தெரியும். குழம்பிக் கொண்டிருக்கிற நாம் விசுவாசிக்காததினாலே அதை தவற விடுகிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 29வது வசனத்துல சொல்றார், அவருடைய தழும்புகளாலே நீங்கள் சுகம் ஆனீர்கள். சுகம் ஆயிட்டீங்க, அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. நீங்க ஏற்கனவே சுகம் ஆனீர்கள். தேவ பிள்ளையே, உன் பிரச்சனை உன்னை மூழ்கடித்தது என்பது இராது. சத்துரு உன்னை மேற்கொண்டான் என்பது இராது. இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். நீ அதை மேற்கொண்டு வருவாய், நீ ஜெயிப்பாய். எந்த இடத்துல விழுந்து போனாயோ அதே இடத்துல சத்துரு வெட்கப்படும் உங்களை உயர்த்துவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எந்த இடத்துல உலகம் பார்க்க பரிதாபத்திற்குரிய நிலைக்கு தள்ளப்பட்டால் அதே இடத்துல தேவனாகிய கர்த்தர் உயர்த்துவார். நம்பிக்கையுடைய சிறைகளை அவனுக்கு திரும்புங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இது ஆண்டவர் இன்றைக்கு தருகிற விதம் இதுதான். கர்த்தர் நமக்கு தர்றாருன்னா தடுக்க யாராலையாண்டு முடியுமா? அவர் சொல்லித்தார், இன்றைக்கு தருவேன். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், எதிரிகள் எல்லாம் ஈசாக்கு பக்கத்துல வந்து எப்படி பார்த்தாங்க? நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாமே, உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். இதுவரைக்கும் உங்களை பார்த்து எதிரியால் அழிக்கப்பட்ட ஜனமே, உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் என்று வந்த ஜனம் இனி எப்படி வரப்போகிறதாம்? நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாமே, உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் என்று வரப்போகிறான். நன்றி என்று சொல்லுவார்கள். தகப்பனே, உங்களை நான் நம்பி வந்திருக்கிறேன்ப்பா, நான் நம்பி வந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை நீர் மாற்ற வல்லவர். என்னிலே இருக்கிற நீர் பெரியவர் ஆண்டவரே. என் பிரச்சனை இனி என்னை மேற்கொள்ளாது. என் பிரச்சனையை பார்த்து சுய பரிதாபம் ஓட்டுக்குள் ஒதுங்கி போன நாட்களை விட்டு நான் வெளியே வருகிறேன். அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே உங்களை நம்பி இருக்கிறேன். இவ்வளவுதானா அவருக்கு நன்றி. கர்த்தர் செய்ய போகிற மாபெரும் காரியங்களுக்கு, மகத்துவம் உள்ள காரியங்களுக்கு நீங்க செய்கிற அறிக்கை இவ்வளவுதானா? கர்த்தரை நீங்கள் நம்புவதாக சொல்லுகிற அறிக்கை இதோ அசுத்த ஆவிகளை கலங்க பண்ணட்டும், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அடங்கி போல செய்யட்டும். கர்த்தர் உனக்குள் வைத்திருக்கிற மகிமையும் நம்பிக்கையும் ஐஸ்வர்யத்தை இப்பொழுது நீ வெளிப்படுத்துவாயா? தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுவாயா? தேவன் உன் வாழ்க்கையை மாற்றுவார் என்று நம்புவாயா? நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுகிறீர்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணாகிய தேவனுக்கு திரும்புங்கள். பாவ வழி நோக்கி ஓடியது போதும், மாய்மால வாழ்க்கை போதும், துரோகங்கள் போதும். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அரணாகிய தேவனுக்கு திரும்புவாயா? கர்த்தரின் வாழ்வை மாற்றட்டும். ஒப்புக் கொடுப்பாயா? நான் ஜெபிக்கலாம். தகப்பனே, உங்க பிள்ளைகள் தங்களுடைய விசுவாசத்தை உன் சமூகத்திலே அறிக்கையாய் சொல்கிறது. என் கர்த்தர் தயாராய் அன்பாய் கூர்ந்து கவனிக்கிறதற்காக ஸ்தோத்திரமே.
சர்வ மகிமையின் தேவனே, நீர் பெரியவர், நீர் அன்பு நிறைந்தவர், நீர் நல்லவர். உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியம். இந்த சத்திய வார்த்தைகளை பிள்ளைகள் பற்றி கொண்டார்கள், உறுதியாய் பிடித்துக் கொண்டார்கள். பிள்ளைகளுக்கு நீர் வாக்களித்திருக்கிற ஜெயம் சத்துரு ஒன்றையும் பிடிக்கிக் கொள்ளாதவர். என் தகப்பன் காத்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய உன்னத ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுக்குள் ஊற்றப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஆவி இன்றைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படிக்காய் உண்மையே நம்பினவர்களாய், நம்பிக்கையுடைய சிறையிருப்புகளாய் தங்கள் சிறையிருப்புகளை அரணாகிய தேவனுக்குள் திருப்பிக் கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இரட்டிப்பான மகிழ்ச்சியால நிரப்பி காத்துக்கொள்ளும். எந்த இடத்தில் வெட்கப்பட்டார்களோ, எந்த இடத்தில் அவமானப்பட்டார்களோ, எந்த இடத்தில் கூனி குறுகி போனார்களோ, எந்த இடத்தில் இழப்புகளை சந்தித்தார்களோ, எந்த இடத்திலே மரணத்திற்கு தம்மவர்களை ஒப்புக் கொடுத்தார்களோ, அதே இடத்தில் பிள்ளைகள் தலைகளை உயர்த்தவே அந்த உயர்வுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கிற நாட்களுக்கு பிள்ளைகள் கடந்து வந்திருக்கிறதற்காக நன்றியோடு இருக்கிறோம், நன்றியோடு ஆராதிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் கொடுத்து விட்டோம். என் தகப்பன் சொல்லிய வார்த்தையின்படி இவர்களை உயர்த்துவார்கள். அற்புத கரங்களுக்குள் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவரே சிறு பக்கமாய் பிள்ளைகள் இருதயங்களை திருப்பிக் கொண்டார்களே, அதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்காக செய்து வைத்திருக்கிற மாபெரும் ஆச்சரியங்களுக்குள் பிள்ளைகள் கடந்து செல்ல கர்த்தர் வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு பரிசுத்த சேவையை ஒரு பிள்ளைகள் நடுவிலே நீடிப்பது நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொள்ளுகிற நம்பிக்கையிலே பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருப்பார்கள். கர்த்தர் இயேசுவின் வருகையில் பரிசுத்தத்தில் நிலைநிற்பார்கள். அன்பில் வேறொன்றி இருப்பார்கள். மன்னிக்க தயப்படுத்தவர்களாய் இருப்பார்கள். பரிசுத்தத்தை காத்துக் கொள்வார்கள். கர்த்தர் மேலே 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 பிள்ளைகளை உயர்த்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு சித்தம் என்றால் அடுத்த முறை பிள்ளைகளை காணப்படுது ஆச்சரியமான சாட்சிகளை கேட்கப்படுது. நன்றி செலுத்த பாதம் துணிந்து ஆவியானவர் இப்பொழுது செய்கிற மாற்றங்களுக்கு பிள்ளைகளை விட்டுக் கொடுத்து தாழ்த்துகிறோம். ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹalleluya. அன்பானவர்களே, எங்கள் புதிய வெளியீடான இந்த ரகசியம் பெரிது என்ற நூலை வாங்கி வாசியுங்கள். திருமண வாழ்வில் தேவாதி தேவனின் திட்டம்தான் என்ன, கணவன் மனைவி உறவில் சமாதானம் காண்பது எப்படி என்பதை வேத ஆதாரத்துடன் விளக்கி கூறியுள்ளோம். குடும்ப வாழ்வில் நுழைய இருக்கும் தம்பி தங்கைகளுக்கும், திருமணமான தம்பதியருக்கும், திருமண உறவில் விரிசல் காணும் தம்பதியருக்கும் இப்புத்தகம் ஒரு சிறந்த நூலாகும். இந்த புத்தகம் வேண்டுவோர் கீழ்கண்ட முகவரியில் எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை பெற்றுக் கொள்ளலாம். சகோதரர் எம் அமல்ராஜ், கிருபை மணி ஊழியங்கள், 818 மெயின் சத்தி ரோட், காந்திபுரம், கோயம்புத்தூர் 641012. போன் நம்பர் 9842222369 மற்றும் 24999388. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.